ஹாய்! சர்ச்சுக்கு லீவ் விட்டாங்க. அதோட பர்த்டேவும் அம்மா வீட்லயே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டா நாங்க பர்த்டே அப்போ நாங்க வந்தது வந்து மடப்புரம் காளி கோயிலுக்கு தான். நான் எந்த ஒரு இதுனாலும் நான் ஃபர்ஸ்ட்டு இங்க வர்றது தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு காளி கோயிலுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தா திருப்புவனம் பக்கத்திலேயே வந்து ஒரு ஒரு 3 கிலோமீட்டர்லயே வந்து ஒரு முருகன் டெம்பிள் இருக்குன்னாங்க. நாங்க திடீர்னு தான் அங்க போறதா பிளான் இருந்துச்சு. நாங்க சென்னையில செலிப்ரேட் பண்ணா எப்பயுமே மோஸ்ட்லி வந்து அங்க முருகன் கோயிலுக்கு தான் நாங்க போவோம். ஆனா இது நாங்க நெனச்சே பார்க்கல. திடீர்னு இங்க ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லி நாங்க அங்க போனோம். சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. கோயிலே ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முருகன் பார்த்தாச்சு. என்ட்ரிலயே வந்து ஒரு மயில் இருந்துச்சு. அதுவே எனக்கு முருகன் ரொம்ப பிளெஸ் பண்ண மாரி இருந்துச்சு. முருகன கும்பிட்டா கீழ வந்து சித்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்களையும் போய் வழிபடுங்கன்னாங்க. ஸோ அங்கேயும் போனப்போ ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சுத்தி ஃபுல்லா காடு தான். காட்டுக்கு நடுவுல ஒரு முருகன் கோயில் ரொம்பவே அதிசயமா நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி மனசுக்கு நிறைவா இருந்த மாரி இருந்துச்சு. பர்த்டே நாங்க மத்த நாள் செலிப்ரேட் பண்றதுக்கும் இதுவும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மயில் வந்து உண்மையிலேயே இந்த காட்டுக்குள்ள இருந்து இங்க வருமா? இவங்க வளர்க்குறதெல்லாம் இல்ல. டெய்லியும் இங்கே வந்து உட்காந்துருக்கு போல. ஸோ நம்மள பார்த்து பயப்படவே இல்ல. நாங்க வந்து எங்க கையில வந்து இந்த பொரி இருந்துச்சு. அதுல வந்து வேர்க்கடலைலாம் இருந்துச்சு. அது நம்ம பக்கத்துலயே வந்து நம்மகிட்ட பயப்படாம வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே காடே நம்மள டைரக்ட்டா வந்து பிளெஸ் பண்ண மாரி இருந்துச்சு. என் பொண்ணுகிட்ட வந்து அவங்க அப்பா கேட்டிருந்தாங்க, பர்த்டேலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களான்னு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுப்பா. ரொம்ப ஹேப்பியா இருந்தது எனக்கு மயில்லாம் நான் பார்த்தேன்னு. ஸோ அது அது ஒரு மாரி நம்ம செலிப்ரேட் பண்றதும், இதுவும் வந்து ஒரு நல்ல நிறைவாவே இருந்துச்சு. அ போற வழி ரொம்ப பசுமையா இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். வீட்லயே வந்து அப்புறம் வந்து குட்டியா வந்து ஒரு கேக் வந்து எங்க கடையில வச்சு கட் பண்ணோம். அப்புறம் என் தம்பி வந்து 25த் வரானா, ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஓரளவு செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ என் பொண்ணுக்காண்டி அவளுக்கு வந்து கேக்க கட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ வச்சு இங்கேயும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த செலிப்ரேஷனையும் நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். பாய்.